இப்போ நம்மளோட கேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களால எவ்வளோ முடியும் டேலண்ட் இருக்குது அப்படின்றத காமிச்சாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேர்ள் மேடம் இப்போ வந்து பசங்க பார்த்தோம் அப்படின்னா ஓடி ஆடி அவங்களால முடிஞ்ச ஸ்பீடுக்கு பண்ணாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பசங்களை பீட் பண்ணுற அளவுக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அந்தளவுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஆனால் முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லைன்னு தெரியல, நான் உங்களை கவனிச்சேன். ரொம்ப 2 பேருமே சேர்ந்து பஜ்ஜி கடை சைடே போயின்னு இருந்தீங்க, அப்படி அந்த கார்னரே போயின்னு இருந்தீங்க. கொஞ்சம் நேரம் பஜ்ஜியை விட்டு நம்ம கிளாஸில் நம்மளுடைய இந்த கேமில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஓகே, உங்களால் எவ்வளோ முடியும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒன்று அடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. கமான். ஓகே, நான் பயங்கரமாலாம் சொல்லி வச்சுருக்கேன், ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அவர்கிட்ட மைக் கொடுத்துருங்க. 3 நிமிஷம் நீங்கள் ஓட போகிறீங்க சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். இல்லை பெட்டராக ஒன்று ட்ரை பண்ணலாம். என்னென்னா ஃபோக்கஸ் பண்ணி அதை அடிச்சுட்டு கரெக்டாக ஒவ்வொன்றுக்குமே ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரே பால், பெரிய சாதனை இது. மறுபடியும் பலத்தை காட்டு அடிச்சதான் விழுமா? இல்லை நீங்களாம் கேட்டுக்கலாம், அவங்க விளையாட மாட்டாங்க. மைக் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் மேடம். அவங்க எத்தனை பால் அடிப்பாங்க? அப்படியா? ஓகே, கொஞ்சம் வேகமாக ஓடாதீங்க. இங்கேயே எய்ம் பண்ணி அடிச்சு கீழே விழுந்துச்சுன்னா ஓகே. ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு மேடம். நிமிஷத்துக்கு 1 அடிச்சாவே நீங்க வின் பண்ணலாம். அந்த பாட்டில் சைடே போக மாட்டேங்குது. டைம் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல சொன்னா எங்கேயோ வெளியில எடுத்து அடிச்சிருக்கீங்களோ? இல்ல இன்னும் ஏத்துக்க முடியுதா? இது டெக்னிக். ஓகே ஓகே ஓகே, கமான். 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு, ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நீங்க 1 பீச் அடிப்பீங்களோ? கமான். 3 வாய்ப்பே இல்ல. சாரி நான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு பால், 10 செகண்ட்ஸ், ஒரு பால், 10. ஆக்சுவலாக நீங்கள் கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கூட நாங்கள் இந்த அளவு சீரியஸாக நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. இது எப்படி இது ஆக்சுவலாக 1 விழுந்தால் கூட நான் ஒத்துப்பேன், ஃப்ளூக் இல்லை காற்றுன்னு ஒத்துட்டு இருப்பேன். ஆனால் 5மே எப்படி சான்ஸே இல்லை. எப்படி உங்களால் என்ன ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணீங்க? பஜ்ஜி சாப்பிடணும்ல, முஸ்ட் பஜ்ஜி சாப்பிடணும். ஓகே, ரொம்ப அழகாக விளையாடுனீங்க. அதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் கொடுத்த 3 நிமிஷத்தில் கரெக்டாக 2.51, அதாவது 2 நிமிஷமும் 51 செகண்ட்லயே அதை முடிச்சிட்டாங்க. ஓகே, இதை பீட் பண்றது யாருன்னா இந்த டியூரேஷன் இன்னும் குறைக்கணும். பாக்கி இருக்கிறது நீங்க 2 பேர் தான், சரியா? ஸோ அதை யார் கரெக்டாக பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பஜ்ஜி கண்டிப்பா இருக்கு 2. நீங்க எப்படி வந்துருங்க. நம்மளோட மோதிபா நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா 5 பாட்டில் இன் ஹெட் ஆஃப் த பால் அப்படின்ற இந்த கேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மேடம் வந்து அவங்க பஜ்ஜிக்கு ஆசைப்பட்டு இந்த கேமில் 5 பாலுமே நான் அடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம கூட விளையாட போகிறவர் ஆல்ரெடி வந்து பஜ்ஜி மாதிரி தான் இருக்காரு. ஆனால் நீங்கள் எப்படி விளையாட போகிறீங்க அப்படின்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, இப்போ நீங்கள் எத்தனை பால இல்லை எவ்வளோ சீக்கிரத்தில் 1 நிமிஷத்தில் முடிக்க போறீங்களா இல்லை 2 நிமிஷத்தில் முடிக்க போறீங்களா? அதெல்லாம் அதுக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியும், அதுக்கு பார்த்து தான் சொல்லணும். சரி, பால் கொடுங்க, ஆடுங்க போகலாம். ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். 3 நிமிஷம் இருக்கு, அவங்கள லீட் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெல் டன். இவங்களும்
3 பால். சீரியஸா இவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்எக்ஸ்பெக்ட் தான். உங்க 2 பேர்கிட்டயுமே பல்கா இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து இது எல்லாமே பண்ணுவாங்க நான் நினைச்சேன். ஆனா அதான் பஞ்ச் நல்லா இருக்கு. ஆனா நீங்க விளையாடவே இல்லை. சரியா? ஓகே, என்னதான் இருந்தாலும் வந்து ரொம்ப அழகா விளையாடுனீங்க. சூப்பரா இருந்தது. சரிங்களா? ஆனா அந்த லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே வந்து அடிக்கிறாங்க. ஆமா, அது ஏன்? அது என்ன விஷயம்? அது நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க. எல்லாம் ஒரு பயம்தான். இதை கிட்ட வச்சு பேசுங்க. அந்த வாட்ச் கிடைக்கணுமே. அந்த வாட்ச் வேணும் இல்லையா? வேணும் தான். ஓகே. அண்ட் ரொம்ப அந்த வாட்ச் மேல 2 பேருமே குறியா இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் இருக்கிறது இவங்க தான். நம்மளோட இந்த மோதி பார் கேம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து சும்மா இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு, ஐ மீன் ஒன்னா நிக்க வச்சு, இவங்கெல்லாம் ஓட வச்சு, இவங்க இந்த கேம்ல வின் பண்றதுக்குள்ளேயே ஒரு சுத்தாவது இலக்கி வச்சிருப்போம். ஏன்னா அவ்வளவு தூரம் சுத்துனீங்க. இது எல்லாத்தையும் கடைசி பார்ட்டிசிபென்ட் இவங்க மட்டும்தான். ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல வந்து நிற்கும் போது எல்லாருமே எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அவங்களதான் நிறுத்திட்டு நான் வந்து உங்களை சொல்லியிருக்கேன். ஏன்னா இவ்வளவுக்கும் காரணம் என்னன்னா நீங்க இவங்களுக்கு முன்னாடியே முடிச்சிருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான். வேணாம் இல்லையா? சரி, ஓகே. 3 மினிட்ஸ் ரைட்டு. சரிங்களா? 3 மினிட்ஸ் இருக்கு. இதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட். எங்கேயோ அடிச்சீங்க, பரவாயில்ல. இதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா சிட்டு அடிக்க ஆரம்பிங்க. இல்ல, 1 நிமிஷத்துல 1 பால் கூட அடிக்கல. பரவாயில்ல, 2 நிமிஷம் இருக்கு பாக்கி. செகண்ட்ஸ் தான். 1 பால் அடிச்சிருங்க. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகேமா. திரும்பி வந்துருங்க. டைம் முடிஞ்சிருச்சு. நம்மளோட கேம்ல எல்லாருமே ஓடின மரியாதைக்கு 1 பாலாவது அடிச்சுட்டு வந்தாங்க. சரிங்களா? ஆனா உங்களை நான் தப்பா சொல்ல வரல. இருந்தாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா? சிரிச்சுக்கிட்டே ஓடினீங்க பாத்தீங்களா? அதுக்கே ஒரு கிளாப் தான். இந்த கேம்ல வந்து நான் என்ன சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதுல மேடமும் சாரும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேர் தான். பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல இருக்காங்க, மெயின்டைன் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே டைம் பிரேக்கர் வச்சா என்ன? ஓகேயா? வாங்க. இல்ல அப்படிலாம் விட மாட்டோம். அதான் டைம் பிரேக்கர். நமக்கு டைம் பிரேக்கர் இல்ல, கரெக்டா டைம் பிரேக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சுதீரும் ஹரிதாவும் ஈக்குவலா இருக்காங்க. 2 பேருக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இவருக்கு 3 சான்ஸ், இவங்களுக்கு 3 சான்ஸ் கொடுக்க போறோம். ஸோ யார் இதுல அடிக்க போறாங்க? அதிக பால் அடிக்கிறதோ இல்ல 1 பால் அடிக்கிறீங்களோ அது உங்ககிட்ட இருக்கு. அவங்களுக்கு தான் சத்யா டைம் சொல்லுங்கிற எக்ஸ்க்ளூசிவ் வாட்ச் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேயா? ஹாப்பி? ட்ரை பண்ணுங்க. யுவர் கேம் ஸ்டார்ட்ஸ். அதுதான் வேற லாட். Your game starts. சரி, என்ன கேமோட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். இதுல வந்து நீங்க பாத்துருக்கலாம் எல்லாருமே வந்து பயங்கரமா ஓடி ஆடி ட்ரை பண்ணாங்க. இதுலயே 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாக்டா அதே மாதிரி நடந்தது அவங்களுக்கு. 2 பேருமே 2.51. ஹரிதா அண்ட் சுதீர், இவங்க 2 பேருக்குமே அது நடந்தது இல்லையா? ஸோ 2 பேருமே சான்ஸ் கொடுத்தோம். இருந்தாலும் நம்மளோட கேம் படி என்னன்னா இவங்க 2 பேருக்குமே கிஃப்ட் கொடுத்துடலாம். உங்க 2 பேருக்குமே சத்யா டைம் சொல்லுங்கிற எக்ஸ்க்ளூசிவ் வாட்ச். இல்ல அது ரொம்ப நாள் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், அதனால அதை சொல்ல மாட்டோம். சத்யா டைம் சொல்லுங்கும் எக்ஸ்க்ளூசிவான வாட்ச் உங்க 2 பேருக்குமே இருக்கு. இப்படிங்க ஹரிதா உங்களுக்கு என்ன யோஸ் இன்னைக்கு கேம் பார்த்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே மோதிபா நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கேமோட வேற ஏதாவது வித்தியாசமான லொகேஷன்ல டிஃபரெண்டான ஆளுங்க கூட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பிரவீன். இது கேப்டன் ஜிவியின் மோதிபா.